Good morning, children. Today we are going to discuss about physics. In every class we are discussing about physics. But today we are going to do one special thing for you. Why? Always teaching physics may be boring. Now we are going to experience, we are going to feel the physics. How will you feel? Yes, I am going to take you to space. Yes, it is possible. ஒரு ஆஸ்திரேலியன் ஆஸ்ட்ரோனாட் ஸ்பேஸ் ஷிப்ல ஸ்பேஸுக்கு போயிட்டு அங்க இருந்து 1236 கிலோமீட்டர்ல இருந்து குதிக்க போறாரு. இப்ப அங்க குதிக்க போறது ஆஸ்திரேலியன் ஆஸ்ட்ரோனாட் இல்ல, நம்ம we are going to jump. உங்க எல்லாத்தையும் நான் ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருந்து குதிக்க சொல்ல போறேன். இப்ப அவர் குதிக்கும் போது அது நம்ம குதிக்கிற மாதிரியே நினைச்சு ஃபீல் பண்ணுங்க. Then we can get the thrilling experience. Physics na என்னங்கறத ஃபீல் பண்ணி பார்க்க போறோம். Are you ready? Yes, get ready. Get ready. What is he doing? He's spinning, isn't he? Felix has just gone supersonic, but he's lost control. Gosh, darn. One minute and 30 seconds, and stable as a rock. Felix, you calling me? Keep talking, Felix, keep talking. 3 minutes free fall, 3 minutes free fall. Anything. I have been following spin for a long time. Sounds like I have a half hour. The laser's smoking up. Oh, indeed, the laser smoking up. Felix, you're at the coldest altitude. The further you fall, the warmer it's going to get. Keep up. I'm pulling my parachute. It was really tough. Felix, we're so proud of you. You did absolutely fabulous. Absolutely fabulous. I couldn't have done any better myself.
heavier. இப்போ எப்படி இருக்கு? How do you feel? Physics ஃபீல் பண்ண முடிஞ்சது அவங்கனால. எவ்வளோ ஹைட், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே வந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட ஃபார்முலா இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் எர்த்துக்கு மேலே ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் போயிட்டு ஜி வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா வச்சுருக்கோம். ஜி டேஷ் லாஸ்ட் இயர் யூ ஹேவ் ஸ்டடிட் ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு 1 plus 2h by RE. Can you remember the formula? G dash is gravitational constant, acceleration due to gravity. அப்ப G it's a standard value. ஒரு particular place நம்ம ஸ்டாண்டர்டா ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். surface of the earth G, below the surface and above the surface G dash. இப்போ நம்ம எங்க இருந்து குதிச்சோம்? ஸ்பேஸ்ல இருந்து குதிச்சோம். 1236 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து குதிச்சோம். அப்ப அங்க எவ்வளவு G வேல்யூ இருந்திருக்கும்? கால்குலேட் பண்ணுங்க. ஃபார்முலா இருக்கு. G வேல்யூ G டேஷ் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணணும். நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லணும். ரைட். அடுத்து எவ்வளவு ஃபாஸ்டா வந்திருப்பாரு பாருங்க. அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் 1200 and something. அப்ப from our home to மும்பைக்கு குதிக்கணும். கார்ல இல்ல, பஸ்ல இல்ல, ஃளைட்ல இல்ல, அங்க இருந்து குதிச்சு போகணும்னா அப்ப எவ்வளவு தூரம் பாருங்க. 1236. இப்ப மும்பைக்கு போனா அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகும். ஃளைட்ல போனா அட்லீஸ்ட் ஒரு hours ஆகுது. பட் இவர் எவ்வளவு நேரத்தில் போயிருக்காரு? 4 minutes plus 5 seconds. பாருங்க, 4 minutes 5 seconds. அப்ப எவ்வளவு? 4 into 60 24 245 seconds. That's all. Within 245 seconds he reached the earth. எப்படிங்க 1236 கிலோமீட்டர் 245 செகண்ட்ல வந்து ரீச் ஆகும். அப்போ ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாரு? 5 கிலோமீட்டர். அப்ராக்சிமேட்லி 5 கிலோமீட்டர். அப்ப நினைச்சு பாருங்க. நம்ம கரூர்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கோம். இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு செகண்ட்ல கரூர் பஸ் ஸ்டாண்ட், நெக்ஸ்ட் செகண்ட் தாந்தோணிமலை, நெக்ஸ்ட் செகண்ட் வெள்ளியணை, நெக்ஸ்ட் செகண்ட் பாளையம். முடியுமா? ஒரு செகண்ட்ல எவ்வளவு வேகம் போறது? கியா முடியாது. Because we have lot of mass. ரெசிஸ்டன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னா, நம்ம எர்த்தோட சர்ஃபேஸில் G வேல்யூ 9.8 கிரேட்டர் வேல்யூ. அதே 1236 கிலோமீட்டர் ஹைட்டில் வெறும் 6 தான். G வேல்யூ 6, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால அங்கேருந்து ஸ்பீடாக வர முடியும். அதே சமயம் தேர் இஸ் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ். பட் எர்த்தோட சர்ஃபேஸில் 9.8 இருக்கிறனால நம்மளுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட் அதிகமாக இருந்தாவே ட்ராவல் பண்ண முடியாது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். தட்ஸ் ஆல். ஏரில் வரும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் வெரி லெஸ், பட் சர்ஃபேஸில் போகும்போது ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டர். மாஸ் வச்சுருக்கோம். அப்போ இதில் ஏர் ரெசிஸ்டன்ஸ், நிறைய ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோ ஸ்பீட் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் இந்த அஸ்ட்ரானட் என்ன பண்ணாரு? அப்படியே மேலே வந்து ஜம்ப் பண்ணாரு. ஃபீல் பண்ணி பார்த்தீங்களா? நம்மளே குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது அவங்களுக்கு. தட் இஸ் ஃபிசிக்ஸ். தட் இஸ் த thrilling experience. Very good children. Today we experience physics. What is physics? இது போல தான் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் physics ஓட branches ஒவ்வொன்றிலுமே we can feel this kind of experience, this kind of thrilling. Okay, next we can go to our lesson, electrostatics. Good morning children. Today we can see electrostatic potential energy. Electrostatic potential energy na enna? Potential அப்படினாவே என்ன?
ஸ்டோர்டு. அப்போ அங்கே ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க தெரியல. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபஸ்ட்டு கிராவிடேஷன்லேருந்து வரும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் பொறுத்தவரை பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு mgh. இப்போ கிராவிடேஷன் தான் பார்க்கலாம். நம்ம இன்னும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் வரல. ரைட். இப்போ கிராவிடேஷன்லாம் பாருங்கள், மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட். இந்த மூணையும் டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷனல் ஃபீல்டில் இருக்கும். கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னா என்ன பாருங்க, இது சர்ஃபேஸ். இப்போ இந்த சர்ஃபேஸில் ஹைட்டு 0. இதுக்கு மேலே போக போக ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இங்கே ஹெச் இருக்குல்ல, ஹைட். ஹெச்னா ஹைட். அப்போ அந்த ஹைட்டை டிபெண்ட் பண்ணி என்ன ஆகும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ இந்த சர்ஃபேஸில் ஒரு ஆப்ஜெக்டை நான் வைக்கிறேன். இப்போ இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஏன், இந்த சர்ஃபேஸில் ஹைட்டு 0. அப்போ இந்த சர்ஃபேஸுக்கு மேலே எவ்வளோ ஹைட் கொண்டு போகிறோமோ அவ்வளோ பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும், கீழே விட்டால் என்ன ஆகும் பாருங்க, வேகமாக வந்துடும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதனால தான் ஸ்பீடாக வருது கீழே. ஸோ அப்போ எவ்வளோ ஹைட் கொண்டு போகிறோமோ அவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ இது கிராவிடேஷனல் ஃபீல்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்போ ஒரு சார்ஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கியூங்கிற ஒரு சார்ஜை எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சார்ஜை சுற்றி என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்னே எடுத்துக்கலாம். அப்போ இதை சுற்றி என்ன இருக்கும், ஃபீல்டு இருக்கும். இப்போ இன்னொரு சார்ஜை இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரதுன்னா என்ன ஆகும், சப்போஸ் Q டேஷ்னு ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறோம். இந்த சார்ஜை இந்த ஃபீல்டுக்குள்ள கொண்டு வரும். அதுவும் பாசிட்டிவ். அப்போ என்ன ஆகும் பாருங்க, உள்ள கொண்டு வரும்போது உடனே இது ரிப்பல் பண்ணும். ஏன்னா இங்கே என்ன இருக்கு, ஃபீல்டு இருக்கு, இது வரைக்கும் ஃபீல்டு இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் இந்த Q டேஷ் பாசிட்டிவை ரிப்பல் பண்ணும். பாசிட்டிவ் ரிப்பலிங் ஈச் அதர். அப்போ ரிப்பல் பண்ணும்போது என்ன ஆகும், உள்ள அனுமதிக்காது, உள்ள அலோவ் பண்ணாது. அப்போ உள்ள கொண்டு வந்தோம்னா இது ரிப்பல் பண்ணோம், வெளியே தள்ளும். உடனே அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இன்னும் உள்ள கொண்டு வரோம். ஸோ இங்கே கொண்டு வந்து வச்சா ஓகே பாருங்க, வெளியே இருக்க ஒரு சார்ஜை உள்ள கொண்டு வந்து வைக்கிறோம். அப்போ இந்த எட்ஜில் பிளேஸ் பண்ணால் ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் இருக்கும். அதே உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல். அதே இங்கே சென்டருக்கு கொண்டு வந்தோம்னா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பொட்டன்ஷியல் மாறிக்கிட்டே இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸை பொறுத்து பொட்டன்ஷியல் மாறும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் மாறும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜின்னா என்ன, பொட்டன்ஷியல்னா ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கலாம், ஆர்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம். ரைட். இப்போ பாருங்க, பாயிண்ட் ஆர்ல இருந்து பிக்கு பொட்டன்ஷியலை கொண்டு வரணும்னா we have to do work. It's a work done. அப்போ இங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த பாயிண்ட் ஆர் பாயிண்ட்ல பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கும், UR. இல்லை இங்கே எடுக்கலாம், பாயிண்ட் Pல எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி at P மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி at R ஈக்குவல் டு இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ். இந்த ரெண்டுக்கும் எனர்ஜி டிஃபரன்ஸை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதைத்தான் நம்ம இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க் டன். அப்போ ஒர்க் டன் எழுதிக்கலாமா. அப்போ UP பொட்டன்ஷியல் எனர்ஜி at P மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி at R ஈக்குவல் டு ஒர்க் டன். இப்போ ஒர்க் டன்னை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒர்க் டன்னா நம்மளுக்கு தெரியுமே, ஒர்க் டன் என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும், எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் பண்ணணும்.
force into displacement, that is work done. அப்ப work done வேணும் கண்டுபிடிக்கணும். இங்க என்ன work done என்ன force இருக்கு அப்படின்னா force, external force, நம்ம அப்ளை பண்ண external force. இங்க இருந்து இங்க கொண்டு வர்றதுக்கு நம்ம அப்ளை பண்ண external force F. அப்ப இந்த displacement எப்படி எடுத்துக்கலாம்? dr னு எடுத்துக்கலாம். dr. அப்ப எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? according to Newton's third law, for every action there is equal and opposite reaction. அப்ப நியூட்டன்ஸ் தேர்ட் லாக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு எதிரா நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இது கூலும் ஃபோர்ஸ் இன்டு dr. இது ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது நெகட்டிவ் சைடு. ஏன்னா இது ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல, ஆனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணிருக்கு? வெளியே இப்படி தள்ளுது. அப்ப கூலும் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? நம்ம அப்ளை பண்ண எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அதனால நெகட்டிவ் சைன் போட்டுருக்கோம். ரைட். இப்போ பாருங்க ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணிருக்கோம். இது நம்ம அப்ளை பண்ண ஒர்க் டன். நமக்கு எதிரா யாரு? கூலும் ஃபோர்ஸ் நமக்கு ஆப்போசிட்டா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம உள்ள கொண்டு போனா அது வெளியே பிரஸ் பண்ணி தள்ளுது. அப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவல் தானே. அப்ப இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட்னா ரெண்டு எனர்ஜியுமே ஈக்குவல் தான். இப்ப ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் இதுதான் வொர்க் டன் சொல்றோம். வொர்க் டன் ஆல்சோ ஈக்குவல் டு எனர்ஜி. அப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இதுக்கு ஈக்குவலன்ட் தான் இது கூலும் ஃபோர்ஸ் dr. ரைட். அப்ப இதான் வொர்க் டன். அப்ப வொர்க் டன் பதிலா அப்ளை பண்ணிக்கலாம் UP. இது எப்படி எழுதிக்கலாம்? நம்ம எனர்ஜி at P, எனர்ஜி at R, பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது புரியுதா பாருங்க. சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்ன? இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு, இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான் டெல்டா U. அப்ப டெல்டா U is equal to நம்ம இங்க FC dr. அப்ப ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் எழுதிட்டோம். இங்கே எழுதலாம் delta U, change in energy between P and R points is equal to integral FC into dr, vector dr. Right. அப்ப இங்க எங்க இருந்து எங்க மூவ் பண்ணோம்? from R to P. from R to P மூவ் பண்ணிருக்கோம். right. so this is the energy difference. அப்ப potential energy னா என்ன? it's a work done. it's a work done to move a charge from one point to or from infinity கூட வச்சுக்கலாம். நம்ம infinity distanceல இருந்து கொண்டு வந்தோம்னா அத potential energy ன்னு வச்சுக்கலாம். so work done to move a charge from infinity to that point against the electric force in a electric field. right. இப்போ potential னா என்ன? potential னா சார்ஜுக்கு வேல்யூ கொடுத்துட்டா அது பொட்டன்ஷியலா மாறிடும். சார்ஜுக்கு வேல்யூ கொடுக்கலனா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ பாருங்க, in an electric field, if 1 coulomb of charge is moved from infinity to that point, against the electric force in the electric field is called potential, electrostatic potential. So potential na 1 coulomb of charge use பண்ணி calculate பண்ற work done potential. ஒரு particular amount of charge infinity ல இருந்து particular point கொண்டு வந்தா அது electrostatic potential energy. அப்ப அங்க இருந்து இங்க கொண்டு வரதுக்கு நம்ம எவ்வளவு work done பண்ணோம், அந்த work done தான் என்னன்னு சொல்றோம் potential energy. அது 1 coulomb of charge மேல potential energy calculate பண்ணா அது potential. That's all. Listen students, இப்போ electrostatic potential energy பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த electrostatic potential energy what kind of force பார்த்தீங்கன்னா conservative force. conservative force னா என்ன?
gravitational force also a conservative force. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது பார்த்தீங்கன்னா எந்த டைரக்ஷனில் கொண்டு போனீங்கனாலும் அதே எனர்ஜி தான் செலவாகும். ஸோ பாருங்கள், தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் எனர்ஜி. அப்போ இங்கேருந்து இந்த பொசிஷன் கொண்டு போகணும். நீங்கள் எந்த ட்ராக்கில் வேணாலும் கொண்டு போகலாம், எந்த ட்ராக்கில் வேணாலும் கொண்டு போகலாம். It will take equal amount of energy. There is no change in energy. அப்போ this kind of forces are called conservative force. Conservative force. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதே தான் எப்படி கொண்டு போகலாம். ட்ராக் வேணால் எப்படி வேணால் மாறலாம். இப்படி வந்து சுற்றி கொண்டு போனீங்கனாலும் அதே எனர்ஜி தான் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? It depends only upon the initial and final positions. That's why it is called conservative force. Gravitational force also conservative force. Right. அப்போ electrostatic force ல Coulomb force conservative force ன்னு சொல்றோம். ஏன்னா it is like gravitational. இப்போ ரெண்டுக்குமே பாருங்க ஸ்கொயர் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லான்னு தான் சொல்றோம். Gravitational force as well as Coulomb force. Right. இப்போ ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சேஞ்ச் இன் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். ஆக்சுவலாக இது கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் ரைட். கூலும் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எனர்ஜி. இது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்ம டயக்ராம் ஏற்கனவே பார்த்தோம். இது Q. Qல இருந்து பாயிண்ட் P, அடுத்தது பாயிண்ட் R. ஸோ Q டேஷ்னு ஒரு சார்ஜை மூவ் பண்ணி கொண்டு வரும். கொண்டு வரும்போது பாயிண்ட் ஆர்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கும்? U of R. பாயிண்ட் Pல U of P. இப்போ இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி change in energy between two points P and R ஃபார்முலா கொண்டு வரணும். இப்போ பாருங்க, எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ். அப்போ எனர்ஜி பர் யூனிட் சார்ஜ்னா Q டேஷை நம்ம யூனிட் சார்ஜாக எடுத்துக்கிறோம். Q டேஷ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இங்கே என்ன மைனஸ் F. Fக்கு ஒரு ஃபார்முலா வேணும். F எப்படி கால்குலேட் பண்ணலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். Electric field is என்னப்பா? Force experienced by unit positive charge. That's all. Electric field is nothing but force experienced by unit positive charge. அப்ப இங்க நம்ம unit positive charge எடுத்துக்கிறது Q dash. Q dash. அப்ப F equal to EQ dash. அப்ப forceக்கு நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்? EQ dash னு இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரைட். இன்டெகிரல். இப்போ எங்கேருந்து எங்கே மூவ் பண்ணுறோம்? ஃப்ரம் R to P. ஸோ இன்டெகிரேட் பண்ணால் தான் டோட்டல் வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. டிஆர்ங்கிறது ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்போ ஃப்ரம் R to P இன்டெகிரேட் பண்ணும்போது we will get total value of the energy, potential energy. அப்போ F equal to EQ dash. அப்போ Q dash வெளியே எடுத்துக்கலாம். E vector dot here இங்க எனர்ஜி per யூனிட் சார்ஜ். ஸோ இங்கே என்ன பண்ணிடலாம்? per யூனிட் சார்ஜ். இப்போ Q dash கேன்சல் பண்ணிடலாம். இங்க எனர்ஜி per யூனிட் சார்ஜ் இஸ் நத்திங் பட் பொட்டன்ஷியல் டெல்டா P is equal to minus integral E vector dot dr vector. That's all. பாருங்க, பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பொட்டன்ஷியலுக்கு டெஃபினேஷன் என்ன? தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டு மூவ் எ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P இன் அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்ட். தட்ஸ் ஆல். இதுதான் டெஃபினிஷன் ஃபார்
potential, right? So இப்போ potential formula calculate பண்ணிட்டோம். E electric field formula என்ன 1/4 pi epsilon naught q by r square. So apply பண்ணோம்னா we will get the potential, right? இந்த potentialங்கிறது என்ன? It's a scalar quantity. அதுக்கு என்ன direction கிடையாது. It has no direction. So potential க்கு scalar quantity, potential energy also scalar quantity. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிற force between two charges vector quantity, F vector னு போடுவோம். அடுத்து electric field E vector, அது vector quantity. அடுத்து என்ன பார்த்திருக்கோம் dipole moment P vector, அது vector quantity. But இங்க V it's a scalar quantity. Q scalar quantity. Charge Q scalar quantity. It has no direction. அப்ப potential energy charge இதுக்கெல்லாம் ப்ராப்பர் டைரக்ஷன் கிடையாது. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டைரக்ஷன் இருக்கு, ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இருக்கு, டைபோல் மொமெண்ட்டுக்கு டைரக்ஷன் இருக்கு, as permanent டைரக்ஷன். அப்ப அதெல்லாமே எழுதிருக்காங்க. electric field E vector quantity, force between two charges F vector, then dipole moment P vector quantity. But இங்க இருக்கிற energy, potential energy scalar quantity, potential scalar quantity, charge scalar quantity. Listen to that. Important points. இப்போ இது வரைக்கும் நம்ம ஃபார்முலாவை கால்குலேட் பண்ணிட்டோம். potential at point P with respect to another point. So potential மெஷர் பண்ணிட்டோம். அதுல என்னென்ன இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இத மூவ் பண்ணிட்டு வரோம். அடுத்து யாருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்ப இந்த சரௌண்டிங் பாருங்க, இது சோர்ஸ் சார்ஜ், இது டெஸ்ட் சார்ஜ். ஒரு டெஸ்ட் சார்ஜை வச்சு தான் சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டை மெஷர் பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்ப இந்த ரெண்டு சார்ஜ்க்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் பாருங்க, பாயிண்ட் P இந்த இடத்துல எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு ஒரு டெஸ்ட் சார்ஜ் வச்சு தான் கால்குலேட் பண்றோம். சரி, ஆனா இங்க பாருங்க என்ன இருக்குன்னு E into dr. அப்ப இது எப்படி எழுதலாம்? பொட்டன்ஷியல் at P is equal to minus integral from R to P electric field formula 1/4 pi epsilon naught q by r square, q by r square integral dr. அப்படியே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா இருக்கு, வேல்யூ எழுதிருக்கோம். அப்ப இந்த வேல்யூல பாருங்க என்னென்ன இருக்குன்னு, பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சோர்ஸ் சார்ஜ். சோர்ஸ் சார்ஜை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் பொட்டன்ஷியல் இருக்கும். It does not depend upon the test charge. Test charge இங்க இல்ல பாருங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. அப்ப சோர்ஸ் சார்ஜோட ஃபீல்ட் and distance இது ரெண்டுமே இந்த பொட்டன்ஷியலை டிட்டர்மைன் பண்ணும், ரைட்? வேற டெஸ்ட் சார்ஜ் இங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, ரைட்? இட் டஸ் நாட் டிபெண்ட். அடுத்தது நெக்ஸ்ட், இப்போ இந்த சார்ஜ் எப்படி மூவ் பண்ணி கொண்டு வரணும்? யூனிஃபார்ம் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில தான் மூவ் பண்ணணும். ஏன் ஸ்பீடை கொண்டு வந்து என்ன ஆகும்? Otherwise the test charge will experience kinetic energy. So here external agency should not export or import the kinetic energy. That's why we are moving the test charge in uniform speed, uniform velocity or constant speed, right? So next point, right here unit of potential, unit of potential formula என்ன? வோல்ட்னாலே எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி per unit charge, potential energy per unit charge. அப்ப எனர்ஜிக்கு ஜூல், சார்ஜுக்கு கூலும். அப்ப ஜூல் பை கூலும்னு சொல்லலாம். This is also one of the unit, joule by coulomb, joule by coulomb. This is the unit of potential, unit of potential. Another unit, volt. Volt, Alexander Volta, scientist, he has invented the battery. அப்ப பேட்டரியை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க நேம் தான் the volt.
So unit of potential is volt. So அந்த scientistோட நேமையே யூனிட் வச்சிட்டாங்க volt. So எப்பவுமே the potential between 2 points in an electric field is voltage. அப்போ potential difference நம்ம voltage னு சொல்லலாம். Voltage between 2 points. Different potential இருக்கிற 2 points இந்த இடையில இருக்கிற இந்த potential voltage னு சொல்லலாம். Right. இப்போ important points பார்த்தோம். Next topic electric potential due to a point charge. Okay, listen students. Electric potential due to a point charge. ஒரு point chargeனால point B ல எவ்வளவு potential produce ஆகும். அப்ப இது என்ன பண்ணும்? field இந்த ஏரியா ஃபுல்லா field produce பண்ணும். point B ல எவ்வளவு potential produce பண்ணும். calculate பண்ணும். நம்ம கிட்ட ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு? V at P, that is potential at point P is equal to minus integral. இப்போ நம்ம இன்னொரு சார்ஜை இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்ல இருந்து கொண்டு வரோம். அப்ப இன்ஃபினிட்டில இருந்து பாயிண்ட் P க்கு கொண்டு வரும்போது லிமிட் எப்படி கொடுத்துக்கலாம்? இன்ஃபினிட்டி டு r. ஏன்னா r டிஸ்டன்ஸ் கொண்டு வரோம். இன்ஃபினிட்டில இருந்து r டிஸ்டன்ஸ் கொண்டு வரதுனால இன்ஃபினிட்டி டு r நெகட்டிவ் சைன் போட்டுப்போம். Then electric field 1 by 4 pi epsilon naught, then q by r square r cap into dr vector. இதுதான் யூசுவல் ஃபார்முலா. நம்ம என்ன E into dr vector தான் பார்த்தோம். E vector dot dr vector. எலக்ட்ரிக் ஃபீல்ட் into distance தான் பார்த்தோம். இப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டோம். ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? V equal to நெகட்டிவ் சைன் அப்படியே இருக்கு. 1 by 4 pi epsilon naught வெளியே எடுத்துக்கலாம். 1 by 4 pi epsilon naught வெளியே எடுத்துட்டோம். Q அதுவும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ Q வெளியே எடுத்துட்டோம். இப்போ இன்டெகிரல் மிச்சம் என்ன இருக்கு பாருங்க? 1 by r ஸ்கொயர். இங்க r cap dr வெக்டர் இருக்கு. அப்போ r cap இருக்கு இன்டு dr வெக்டர் எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா dr வெக்டர் இஸ் ஈக்குவல் டு r cap into dr இப்படி எழுதலாம். ஸோ அப்போ r cap into dr, r cap into r cap ரெண்டு சேம் டைரக்ஷன் தானே. அப்போ சேம் டைரக்ஷன்னா 0 டிகிரி. அப்போ டாட் ப்ராடக்ட் வந்தால் cos θ வரும். அப்போ cos 0 1. அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் டு 1. 1 into dr dr. அப்போ dr னு இங்க இருக்கு. ரைட். இதை இன்டகிரேட் பண்ண போறோம். எப்படி இன்டகிரேஷன் பண்ணலாம்? மேக்ஸ்ல இன்டகிரேஷன் வரும். மைனஸ் q by 4 pi epsilon naught 1 by r square. r square மேல கொண்டு வந்தா இன்டகிரல் r பவர் -2 னு வரும். கரெக்ட்டா பாருங்க. கீழ இருந்தா r பவர் +2. அதையும் மேல கொண்டு வந்தா r பவர் -2. ரைட். இப்போ இன்டகிரேட் பண்ணும்போது இந்த dr இன்டகிரேஷன் பண்ணும்போது dr ல இருந்து ஒரு r இதுல மல்டிப்ளை பண்ணணும். இதுல மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? பவர் ரைஸ் பண்ணிக்கலாம். பாருங்க +1 ன்னு போட்டுக்கலாமா? இன்டகிரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இன்டகிரேஷன் பண்ணிட்டு இந்த சிம்பல் தேவையில்லை. இந்த சிம்பல் தேவையில்லை. இப்போ r பவர் -2 இருந்தது ஆல்ரெடி. dr ல இருந்து இன்னொரு r மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப பவர்ல ஒண்ணு ரைஸ் பண்ணிட்டோம். டிவைட் பை பவர்ல மொத்தமா எவ்வளவு இருக்கோ அதாவது டிவைட் பண்ணுவோம். +2 -2 +1 டிவைட் பண்றோம். இப்ப பாருங்க -2 +1 -1. அப்ப -1 இதோட வேல்யூ பாருங்க. -1 into -1 பிளஸ். அப்ப r பவர் -1. r பவர் -1 னா கீழ கொண்டு வந்துரும். பாருங்க எப்படி எழுதலாம்? v equal to minus minus cancel ஆயிடுச்சு. 1 by 4 pi epsilon naught q இருக்கா? இங்க r பவர் -1 கீழ கொண்டு வரலாம்.
R. Q. That's all. So potential. This is the formula for potential. So potential ku formula calculate பண்ணிட்டோம். So என்னென்ன பார்த்திருக்கோம்? Force between two charges formula தெரியும். Q1 Q2 by R square. அடுத்து electric field formula தெரியும். Q by R square. அடுத்தது potential. Potential க்கு Q by R. இந்த difference தெரியும். பார்க்கிறதுக்கு எல்லா ஃபார்முலாவும் ஒரே மாதிரியே தெரியும். இதை எழுதி எழுதி பார்க்கும்போது தான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வேற, ஃபோர்ஸ் வேற, பொட்டன்ஷியல் வேற. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபார்முலா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஃபோர்ஸுக்கு Q1 Q2 by R ஸ்கொயர், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு Q by R ஸ்கொயர், பொட்டன்ஷியலுக்கு Q by R. ஓகே, ரைட். Listen students, important points. இப்போ பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் பார்க்கலாம். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும். அப்படின்னா பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஜீரோவோட கிரேட்டர்னாவே என்ன, பாசிட்டிவ் வேல்யூ. ரைட். இப்போ இதே நெகட்டிவாக இருந்தால், சப்போஸ் சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால் பொட்டன்ஷியல் வில் பி நெகட்டிவ் வேல்யூ. ஸோ நெகட்டிவ் வேல்யூனா நெகட்டிவ் சைன் வில் கம், மைனஸ் பி. அப்போ மைனஸ் பின்னாவே என்ன, லெஸ் தேன் ஜீரோ. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் ரீஜனில் எப்பவுமே பக்கத்தில் ஹை பொட்டன்ஷியல். அப்போ நீங்கள் ஒரு சார்ஜ் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் அந்த சார்ஜ் ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். பாசிட்டிவ் சார்ஜை சுற்றி ஃபீல்ட் இருக்கும். நம்ம ஒரு சார்ஜ் பிளேஸ் பண்ணால் அந்த சார்ஜ் எப்படி மூவ் ஆகும், ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். இப்படி போகும். If the distance increases, potential will decrease. எங்க, பாசிட்டிவ் ரீஜன், பாசிட்டிவ் சார்ஜ் ஃபீல்ட். இதே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் பாருங்க, நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நெகட்டிவ் சார்ஜில் ஒரு சார்ஜ் நீங்கள் வச்சீங்கன்னா அது எப்படி மூவ் ஆகும், ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல். பாருங்க, லோ மேக்ஸிமம் இது மூவிங் அவே ஃப்ரம் த சார்ஜ், இது டுவர்ட்ஸ் த சார்ஜ் தான். சப்போஸ் அவே ஃப்ரம் த சார்ஜ் போச்சுன்னா டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருக்கு. சப்போஸ் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருந்தா பொட்டன்ஷியல் வில் பி ஜீரோ. அப்ப எப்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இஃப் த டிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் potential will decrease. Inga, if the distance increases, potential will decrease. Distance increase ana potential decrease agum. Inga distance increase ana potential increase agum. Potential increase agum. Idukku appadiye opposite. So infinity la paarunga, v equal to 0. V equal to 0 na no potential sir. No, inga negative value. அப்போ v equal to 0 னா நெகட்டிவ் வேல்யூவோட கிரேட்டர் பொட்டன்ஷியல். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் பொட்டன்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட். இப்போ இதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டில் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெண்டு மாஸ் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே எப்பவுமே அட்ராக்ஷனல் தான், அட்ராக்ஷனல் ஃபோர்ஸ் தான். கிராவிடேஷனல் அப்படின்னாவே அட்ராக்டிங் ஃபோர்ஸ் தான். ஆல்வேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அட்ராக்டிங். இது பாருங்க, இந்த டஸ்ட்டை எர்த் என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. பாருங்க, எர்த் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ ரிப்பல் பண்ணதே இல்லை இது வரைக்கும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலே அட்ராக்ட் ஆல்வேஸ். இது எப்படி மூவ் ஆகும், ஃப்ரம் லோ பொட்டன்ஷியல் டு ஹை பொட்டன்ஷியல். இது என்ன பண்ணுவோம், அட்ராக்ட் பண்ணி இழுக்குது ஆப்ஜெக்ட். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்ட். ரைட். சப்போஸ் there is n number of charges, அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் how will you calculate? பாருங்க,
இங்க ஒரு சார்ஜ் வச்சுக்கலாம். Q1 சார்ஜ், Q1 சார்ஜ், Q2 சார்ஜ், Q3 சார்ஜ், அப்படியே நிறைய Qn சார்ஜ் வரைக்கும். So consider a point P, then distance for Q1 charge R1, distance for Q2 charge R2, distance for Q3 charge R3, distance for Qn charge Rn. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? Potential at point P due to many charges. நிறைய சார்ஜஸ் இருக்கு. இப்போ இத கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டை வச்சு கால்குலேட் பண்றது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும். இதே பொட்டன்ஷியலை வச்சு கால்குலேட் பண்ணா பாருங்க, the potential at P is equal to the sum of potential due to individual charges. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். the total potential at P is equal to, இப்போ ஒன்றுக்கு எழுதலாமா? ஃபர்ஸ்ட் சார்ஜ். அப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு எப்படி எழுதலாம்? 1/4πε0 நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? k ன்னு எடுத்துக்கலாம். இங்கே சார்ஜ் Q1 by distance R1 plus இது potential due to first charge. அடுத்தது potential due to second charge, k Q2 by R2 plus etc k Qn by Rn. இதில் காமன் வேல்யூஸை வெளியே எடுத்துக்கலாம். potential at P is equal to காமன் வேல்யூ k, இல்லை நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம் 1/4πε0 Q1 by R1 etc Qn by Rn. இப்படியே எடுத்துக்கலாம். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதலாம்? நம்ம potential at P is equal to 1/4πε0 இது சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமே. எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? எப்சிலான் I is equal to 1 to n, then formula Qi by Ri. That's all. இப்போ பாருங்க, n number of charges இருந்தாலும் டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரே ஈக்குவேஷனில் எழுதிட்டோம். இங்கே I equal to 1 to n ன்னு கொடுத்துட்டோம். ஸோ அப்போ எந்த வேல்யூ வந்தாலும் Qi போட்டால் போதும். I represents from 1 to n. இங்கே distance Ri ன்னு போட்டிருக்கோம். Ri represents from R1 to Rn. So இந்த simple equationலயே calculate பண்ணிடலாம் potential at P. Okay, listen students. Electrostatic potential at a point due to an electric dipole. இப்போ என்ன calculate பண்ண போறோம்? Very important 5 mark. இது ரிப்பீட்டடா பப்ளிக்ல கேட்டிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டைம் இந்த கொஸ்டினை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட், கவனிங்க, this the dipole. What is dipole? Two equal and opposite charges, equal அப்போ positive charge plus q, இது negative charge minus q. Two equal and opposite charges are separated by a small distance. Small distance na 2a, total 2a. அப்போ separate பண்ணிட்டோம் center point. அப்போ a plus a, totally 2a. 2a distance ல இருக்கு. இப்போ this is the center point named O, point O. இங்க plus q placed at a, minus q placed at b. Right. இத மட்டும் மாத்திக்கலாம். minus q placed at a, plus q placed at b. Right. என்ன சொல்லிருக்காங்க? at a point at any point. அது axial லைன்ல இருக்கா இல்ல ஈக்வட்டோரியல் லைன்ல இருக்கா தெரியாது. சோ at a point நம்ம எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ராக்ஸிமேட்டா இங்க எடுத்துக்கலாம். just the point P. so இதுல இருக்கு distance from the point P to center of the dipole. dipole க்கு சென்டர்ல கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த distance r. இப்போ plus q ல இருந்து எவ்வளவு distance பாருங்க?
தெரியாது. ஸோ இப்போதைக்கு அன்னோன் வேல்யூ R1 வச்சுக்கோம். அடுத்தது மைனஸ் கியூல இருந்து பாயிண்ட் பி எவ்வளோ தூரத்தில் இருக்கு ஜாயின் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் R2. ஓகே, இப்போ இதில் ஆங்கிள் பாருங்க, இது தீட்டா ஆங்கிள். அடுத்தது தீட்டா 180 மைனஸ் தீட்டா. ரைட், இந்த சென்டரில் பாயிண்ட் O வரைக்கும் டிஸ்டன்ஸ் R. ரைட், ஸோ இப்போ இதுதான் டைபோல். இந்த டைபோல் என்ன பண்ணுது, இங்கே ஒரு பொட்டன்ஷியலை பாயிண்ட் Bல ப்ரொடியூஸ் பண்ணும். பாருங்க, இப்போ ஒரு சார்ஜ் இருந்தால் என்ன பண்ணும், பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணோம். இது பிளஸ் கியூ. ஸோ பிளஸ் கியூ எவ்வளோ பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதே சமயம் மைனஸ் கியூ எவ்வளோ பொட்டன்ஷியலை ப்ரொடியூஸ் பண்ணுது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 எழுதலாம். பொட்டன்ஷியல் due to plus Q. Plus Q பாயிண்ட் P ல எவ்வளோ பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம். என்ன ஃபார்முலா, பொட்டன்ஷியல் V equal to 1 by 4 pi epsilon naught Q by R. இது பாருங்க, 1 by 4 pi epsilon naught Q by R. இங்க பிளஸ் Q எங்க இருக்கு, R1 டிஸ்டன்ஸ்ல. ஸோ R1 தட்ஸ் ஆல். அடுத்தது பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் Q. மைனஸ் Q சார்ஜ்ல எவ்வளோ, இந்த மைனஸ் Q சார்ஜ் பாயிண்ட் P ல எவ்வளோ பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ 1 by 4 pi epsilon naught Q by distance R2. ஸோ R2 போட்டோம். ஆனால் இங்கே நெகட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா, அப்போ நெகட்டிவ் சைன் போடணும். புக்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சார்ஜ் கிட்ட மைனஸ் போட்டிருப்பாங்க. உடனே என்ன ஆயிடும், இது தனித்தனி டேர்மாக மாறிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடலாம், நெகட்டிவ் சைன் முன்னாடி போடலாம். என்ன, தனித்தனியாக பொட்டன்ஷியலை எடுத்து எழுதிக்கலாம். ரைட், இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், டோட்டல் பொட்டன்ஷியல் வேணும். இந்த டைபோல் மொத்தமாக இந்த ரெண்டு சார்ஜும் சேர்ந்து பாயிண்ட் P ல எவ்வளோ பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணணும், the total potential V equal to. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் தெரியும் நம்மளுக்கு. ஆட் பண்ணலாம். பாருங்க, இங்க காமனா இருக்கிற வேல்யூ 1 by 4 pi epsilon naught. 1 by 4 pi epsilon naught. So 1 by 4 pi epsilon naught. வெளியே எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்கு, Q by R1. இங்கேயும் Q இருக்கு. அப்ப Q கூட நம்ம காமனா எடுத்துட்டோம். அடுத்து மிச்சம் என்ன இருக்கு, 1 by R1. இங்க 1 by R2. இந்த நெகட்டிவ் சைனை இங்க போடுறோம். That's all. இப்போ பொட்டன்ஷியலுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு. இதானே பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல். அப்போ இது பொட்டன்ஷியல் டியூ டு பிளஸ் Q சார்ஜ், இது பொட்டன்ஷியல் டியூ டு மைனஸ் Q சார்ஜ். இது ரெண்டும் சேர்ந்து பிளஸ் Qவும் மைனஸ் Qவும் சேர்ந்து பாயிண்ட் P ல எவ்வளோ பொட்டன்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணுது, ரெண்டையும் ஆட் பண்ணிடுறேன். ரைட், இப்போ இந்த பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் பாருங்க, இந்த அன்னோன் வேல்யூஸ் R1 இருக்கு, R2 இருக்கு. இது ரெண்டையும் நம்ம டெரைவ் பண்ணி அப்ளை பண்ணா we will get the total potential due to dipole. Listen students, இப்போ மெயின் ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, V equal to Q by 4 by epsilon naught into 1 by R1 minus 1 by R2. ஸோ இந்த மெயின் ஃபார்முலாவில் தான் நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம், இங்கே எழுதிக்கலாம். ஸோ பொட்டன்ஷியல் V equal to 1 by 4 by epsilon naught into 1 by R1 minus 1 by R2. இது மெயின் ஃபார்முலா. இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக எடுத்துட்டு போகிறோம். எப்படின்னா, பொட்டன்ஷியல் should be expressed in terms of R. R, the center point ல இருந்து point B distance R. இப்போ இங்க R உள்ள பாருங்க, R1 இருக்கு, R2 இருக்கு. These two unknown values. இப்போ R ங்கிறது known value. அப்ப R ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன். ரைட், ரைட். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்
BOP. Triangle BOP ல R R1 A O B P இதுல theta. ரைட். இப்போ இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து நம்ம cosine law அப்ளை பண்றோம். cosine law னா இத two sides of triangle இது hypotenuse ஆ வெச்சுக்கலாம். cosine law எப்படி அப்ளை பண்ணலாம்? r1 square equal to r square plus a square distance a இங்க என்ன இருக்கு? a தான். So a plus a 2a distanceல இருக்கு dipole. So அப்ப r square plus a square minus 2ra cos theta. So இதான் என்ன? cosine law. cosine law. ரைட். இப்போ இத டெரைவ் பண்ணி நமக்கு என்ன வேணும்? 1/r1 வேணும். சோ அப்ப இதுல இருந்து டெரைவ் பண்ணனும். எப்படி கொண்டு வரலாம்? நம்ம கிட்ட r1 ஸ்கொயர் தான் இருக்கு. 1/r1 வேணும். அப்ப என்ன பண்ணலாம்? இப்போ cos theta அப்ளை பண்ணிட்டோம். இதுல காமனா என்ன இருக்கு பாருங்க? r ஸ்கொயர் இருக்கு. இங்க ஒரு r இருக்கு. இங்க r இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? r ஸ்கொயர் எடுத்துக்கலாம். r1 ஸ்கொயர் equal to r ஸ்கொயர் காமனா எடுக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல r ஸ்கொயர் இருக்கு. வெளிய எடுத்துட்டோம். ரிமைனிங் 1. செகண்ட் டேர்ம்ல r ஸ்கொயர் இல்ல. என்ன பண்ணலாம்? மேல r ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணலாம். கீழ டிவைட் பண்ணலாம். அப்ப டிவைட் பண்ணா மேல மல்டிப்ளை பண்ணத வெளிய எடுத்துட்டோம். கீழ டிவைட் பண்ணது அப்படியே இருக்கு. சோ பிளஸ் a ஸ்கொயர் பை r ஸ்கொயர் மைனஸ் இங்க r ஸ்கொயர் இருக்கா பாருங்க இந்த டேர்ம்ல. இந்த டேர்ம்ல r ஸ்கொயர் இல்ல. r தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? r மல்டிப்ளை பண்ணிக்கலாம். r ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மேல பாருங்க r into r ஸ்கொயர் இருக்கு. சோ வெளிய எடுத்துட்டோம். ரிமைனிங் மைனஸ் 2a cos theta by r. ரைட். சோ அடுத்த ஸ்டெப்புக்கு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? இங்க a ஸ்கொயர் r ஸ்கொயர் இருக்கு பாருங்க. r distance, it's a large distance than a. அப்ப r is greater than a. அப்ப r is greater than a னா a is very small. அப்ப a very small னா a will be a square will be very small. பாருங்க a value 0.2 னு வெச்சுக்கலாம். அப்ப a square என்னவா இருக்கும்? 0.2 into 0.2 0.04. If a is small, a square will be very small. அப்ப என்ன பண்ணலாம்? We can neglect it. இங்க என்ன பண்ணலாம்? இந்த term a square by r square term neglect பண்ணிடலாம். Right. r1 square equal to r square 1 minus 2a cos theta by r. Right. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன போறோம்? இது பாருங்க. இந்த ஈக்குவேஷன் பாருங்க r1 ஸ்கொயர் equal to r ஸ்கொயர். ஆனா இந்த பிராக்கெட் டேர்முக்கு மட்டும் என்ன இல்ல? ஸ்கொயர் இல்ல. நம்ம என்ன பண்றோம்? both side we can remove the square. அப்ப r1 equal to r ஸ்கொயர் ரிமூவ் பண்ணிட்டே வரும். இப்போ இந்த டேர்ம் பாருங்க ஸ்கொயர் இல்ல. அப்ப என்ன பண்ணிடலாம்? 1 minus 2a cos theta by r. இங்க ஸ்கொயர் இல்லாதனால என்ன பண்ணிடலாம்? 1/2 போடுறோம். ரைட். 1/2 போடுறோம். இப்போ அடுத்தது நமக்கு என்ன வேணும்? 1/r1 வேணும். சோ r1 வேணும். இப்போ 1/r1 வேணும்னா ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். சோ ரெசிப்ரோக்கல் எப்படி எடுக்கலாம்? ரெண்டு சைடும் ரெசிப்ரோக்கல். 1/r1 equal to 1/r. இப்போ இந்த பிராக்கெட்ல 1 minus 2a cos theta by r பவர் 1/2 இருக்கா? ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்? -1/2 ன்னு போடலாம். -1/2. இப்போ இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண போறோம். அது என்ன? பை யூசிங் பைனாமியல் தியரம். பைனாமியல் தியரம்னா என்ன? இந்த பவரை செகண்ட் டேர்ம்ல கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 1/r1 equal to 1/r
1 by r 1 minus into minus plus 2 1 by 2 இருக்கா அப்ப 2 2 cancel ஆகும் remaining a cos theta by r. That's all, we got it. So 1 by r1 value கிடைச்சிருச்சு. இப்போ இங்க எழுதி வெச்சுக்கோ 1 by r1 equal to 1 by r 1 plus a cos theta by r. Okay, 1 by r1 calculate பண்ணிட்டோம். அடுத்து என்ன வேணும்? 1 by r2 calculate பண்ணனும். அப்ப 1 by r2 calculate பண்ணுவோம். Right. இங்க plus q. அடுத்த triangle என்ன எடுத்துக்கலாம்? AOP. So triangle AOP. இப்போ இந்த angle 180 minus theta. இது R2. இது distance R. A. So இப்போ இங்க R is known. R2 unknown. அப்ப we should calculate the R2 in terms of R. அப்ப நமக்கு ஃபார்முலால 1 by R2 இருக்கு. So 1 by R2 வேணும். சேம் cosine ல எழுதலாம். Cosine law. இதுல எப்படி எழுதலாம்? Two sides A and R. இது hypotenuse எடுத்துக்கலாம். R1 square. சரி. R2 square equal to R square plus A square minus 2RA cos இந்த angle apply பண்ணணும். So 180 minus theta. 180 minus theta. Right. இப்போ R2 square equal to இங்க R square plus A square இங்க cos 180 minus theta minus cos theta. அப்ப minus into minus plus 2RA cos theta. இதுல என்ன நம்ம காமனா வெளிய எடுக்கலாம் பாருங்க. அதே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண மாதிரியே R2 square is equal to R square காமனா வெளிய எடுக்கிறோம். இப்போ இங்க R square இருக்கு வெளிய எடுத்துட்டோம். remaining 1 plus இங்க R square இல்ல A square இருக்கு. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருக்கேன். so R square வெளிய எடுத்துட்டோம். remaining A square by R square. அடுத்து plus 2RA cos theta. இங்க r ஆல மல்டிப்ளை பண்ணி r ஆல டிவைட் பண்ணிட்டா r ஸ்கொயர் வந்துருமா? r ஸ்கொயர் வெளிய எடுத்துட்டோம். ரிமைனிங் 2a cos theta by r. ரைட். இப்போ ஸ்கொயர் ரிமூவ் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ஸ்கொயர் ரிமூவ் பண்றோம். இங்கேயும் ரிமூவ் பண்றோம். இந்த பிராக்கெட்ல ஸ்கொயர் இல்ல. அதனால 1/2 போடுறோம். இங்க r is greater larger value than a. So if a is small, a square will be very small. So we can neglect. இதை neglect பண்ணலாம். Next step. Reciprocal எடுக்கணும். Reciprocal பாருங்க 1/r2 equal to 1/r. இந்த total bracket என்ன பண்ணலாம்? Reciprocal எடுக்கிறதுக்கு பதிலா பவர்ல மைனஸ் அப்ளை பண்ணலாம். 1 plus 2a cos theta by r power minus 1/2. The reciprocal பதிலா minus போட்டோம். minus 1/2. Right. இப்போ பாருங்க binomial theorem யூஸ் பண்ண போறோம். By using binomial theorem யூஸ் பண்ணா 1/r2 equal to 1/r என்ன பண்ண போறோம்? இந்த பவரை செகண்ட் டேர்ம்ல கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணனும். அப்ப மல்டிப்ளை பண்ணா 1 minus 1/2. So minus 1/2. 2 cancel ஆகும். Remaining a cos theta by r. Right. We got it. பாருங்க அடுத்த ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. 1/r2 ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. இங்க எழுதிக்கலாம் 1/r2 equal to 1/r 1 minus a cos theta by r. Right. இப்போ நமக்கு மெயின் ஃபார்முலா இருக்கு. அதுல அப்ளை பண்ண வேண்டிய 1/r1 இருக்கு 1/r2. ரைட். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மெயின் ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம்.
equal to 1 by 4 pi epsilon naught. First 1 by r1 இருக்கு. அப்ப 1 by r1 ஓட ஈக்குவேஷன் இங்க இருக்கு. சோ அது அப்படியே இருக்கு. 1 by r into 1 plus a cos theta by r. 1 by r1 வேல்யூ எடுத்துட்டோம். Next minus 1 by r2 வேல்யூ. அதுவும் 1 by r 1 minus a cos theta by r. So இப்போ values apply பண்ணிட்டோம். இப்போ simplify பண்ணலாம். பாருங்க v is equal to 1 by r 1 by r காமனா வெளியே எடுத்துக்கலாம். So 1 by 4 pi epsilon naught r r காமனா எடுத்துக்கலாம். அடுத்தது உள்ள 1 plus a cos theta by r minus 1 by r வெளியே எடுத்துறோம். minus into minus இங்க minus 1 வரும். minus into minus plus a cos theta by r. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க +1 இருக்கு +1 -1 கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் 2a cos theta by r னு போடுறோம். So b equal to 1 by 4 pi epsilon naught. இங்க ஒரு r இருக்கு இங்க r இருக்கு. So இந்த r-ஐயும் வெளியே எடுத்தோம்னா r square 2a cos theta 2a cos theta right. இப்போ இங்க சார்ஜ் q காமனா எடுத்துக்கோம். சார்ஜ் q காமனா எடுத்துக்கோம். சார்ஜ் q காமனா இங்கேயும் சார்ஜ் q காமனா ரைட். இப்போ டைபோல் மொமெண்ட் p is equal to டைபோல் மொமெண்ட் என்ன product of one of the charges into distance between two charges. அப்ப one of the charges q distance between two charges 2a அப்ப 2a into charge one of the charge totally dipole moment. இங்க பாருங்க q இருக்கு 2a இருக்கு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் dipole moment கிடைக்கும். So v is equal to இங்க எழுது v is equal to 1 by 4 pi epsilon naught q into 2a p cos theta by kilo r square. So this is the formula. இப்போ இந்த ஃபார்முலால p cos theta ன்னு எழுதிருக்கோம். அப்ப யூனிட் வெக்டர் வச்சு எழுதுனா எப்படி எழுதலாம்? பாருங்க p cos theta அப்ப p cos theta இது எப்படி எழுதலாம்னா p வெக்டர் டாட் r cap னா யூனிட் வெக்டர். சோ அப்ப டாட் ப்ராடக்ட்க்கு cos theta வந்துரும். r cap ஓட வேல்யூ 1 யூனிட் வெக்டர் 1. சோ அப்ப again we will get the same value p cos theta p வெக்டர் டாட் r cap னு எழுதுறோம். ரைட். இங்க v is equal to 1 by 4 pi epsilon naught p vector dot r cap by r square இப்போ we got the total potential. பாருங்க ரெண்டு சார்ஜஸ் equal and opposite charges dipole, it's a electrostatic dipole, will produce the potential at point p. How much? v equal to 1 by 4 pi epsilon naught p vector dot r cap by r square. So this is the formula. இது ஒரு important question. இப்போ இதுல ஸ்பெஷல் கேसेस இருக்கு. நம்ம எங்க எடுத்துக்கோம் பாயிண்ட் p at a point ஏதோ ஒரு பாயிண்ட்ல எடுத்துக்கோம். Suppose the point p lies on its axial line. Axial line மேல இருந்தா பொட்டன்ஷியல் எவ்வளவு கிடைக்கும்? அது ஈக்குவட்டோரியல் லைன்ல இருந்தா பொட்டன்ஷியல் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அது axial லைன்ல நெகட்டிவ் சைடு இருந்தா எவ்வளவு பொட்டன்ஷியல் கிடைக்கும்? So special cases. So first case பாருங்க
ஃபர்ஸ்ட் கேஸ்னா இது ஆக்சியல் லைன். ஆக்சியல் லைன்ல இது பிளஸ் q, இது மைனஸ் q. சப்போஸ் பாயிண்ட் B lies, ஃபர்ஸ்ட் இங்க வச்சு பார்த்தோம், ஆக்கிய பாயிண்ட் இங்க பார்த்தோம். சப்போஸ் பாயிண்ட் B lies on its axial line. ஆக்சியல் லைன்லயே இங்க இருந்து இங்க வந்துச்சு. பாயிண்ட் B ஆக்சியல் லைன் மேலே இருந்தா பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? இப்போ ஆங்கிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் தீட்டான்னு எடுத்துக்கணும், தீட்டான்னு அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ தீட்டா இல்ல, பாயிண்ட் B lies on its axial line itself. அப்ப என்ன ஆயிடும்? தீட்டா equal to 0 degree. தீட்டா 0 னா 1 by 4 pi epsilon naught p cos theta by r square. Theta 0 na cos 0 1, cos 0 1. So this is the value. Suppose axial line la, if the point B lies on its axial line nearby positive charge, we will get this answer. இவ்வளவு potential இந்த பாயிண்ட்ல. Suppose second, if the point B lies on its equatorial line. Equatorial line la irundha பாருங்க, angle dipole axial line க்கும் point B க்கும் எவ்வளவு angle இருக்கு? 90 degree இருக்கு. அப்ப theta equal to 90 degree. அப்ப theta 90 னா p cos theta, cos 90 0. அப்ப potential V equal to 0. So equatorial line la potential due to dipole is 0. Next, third point, third special case. Third one, if the point B lies on its axial line but nearby negative charge. First எங்க வச்சு பார்த்தோம்? பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்துல பார்த்தோம். இப்போ அங்க இருந்து ஈக்குவட்டோரியல் வச்சு பார்த்தோம். இப்போ ஈக்குவட்டோரியல் இல்ல, அதே ஆக்சியல் லைன் பாயிண்ட் P lies on its axial line nearby negative charge. அப்ப நெகட்டிவ் சார்ஜ்னா பாருங்க, இங்க இருந்து இங்க வந்துருச்சு. அப்ப θ equal to 180 degree. அப்ப θ 180 னா V equal to P 1 by 4 pi epsilon naught P cos theta by r square. The formula. அப்ப இங்க பாருங்க, θ 180 டிகிரி இருந்தா cos 180 minus 1. அப்ப cos 180 minus 1 னா negative sign வரும். That's all. These are the three special cases. Three special cases. Right. It's a very important question. Potential at a point due to dipole. It's very important question. Repeated question. Publicly repeated ஆ கேட்டுட்டே இருக்காங்க. இது பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த क्वेश्चन பொறுத்தவரை once எழுதுனாலாம் பத்தாது. Repeated 2 times, 3 times, 4 times, 5 times, 5th time எழுதும்போது you will be expert in it. அப்ப ஒரு 5 times எழுதுனாதான் ஒரு 5 மார்க்ல நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாம வெளியே வர முடியும். அப்ப full mark எடுக்கணும்ங்கறது தான் நம்மளோட எய்ம். அப்ப full mark எப்போ வரும்? நல்ல பிராக்டீஸ் பண்ணணும். பிராக்டீஸ்னா கண்ணுல பார்த்துட்டே இருக்கிறதெல்லாம் பிராக்டீஸ் இல்ல, எழுதணும், எழுதிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் பார்க்காம எழுதி பாருங்க, மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். நெக்ஸ்ட் டைம் எழுதும்போது பாருங்க, மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் குறையும். தேர்ட் டைம் இன்னும் கொஞ்சம் குறையும். ஃபோர்த் டைம் யூ வில் பி ஆல் ரைட். ஃபிஃப்த் டைம் யூ வில் பி எக்ஸ்பர்ட் இன் இட். தட்ஸ் ஆல். லிசன் children. Next topic 1.5.4 equipotential surface. அது என்ன equipotential surface? Consider a charge. ஒரு சார்ஜ் எடுத்துக்கோம். சார்ஜ் நேம் Q. இப்போ இந்த சார்ஜை சுத்தி பாருங்க, this is the sphere, central axis. This is the Q charge. The space around the charge, there will be electric field. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? பொட்டன்ஷியல் இருக்கும். கவனிங்க, இப்போ இந்த சார்ஜை சுற்றி சார்ஜ் பீஸ், இந்த சார்ஜ் பீஸ் தான் என்ன? சார்ஜ். அப்போ இந்த சார்ஜ் இங்கே இருந்தால் இதை சுற்றி ஒரு ஸ்பியர் மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும்.
இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஒரு ஸ்பியர் தான் இருக்குமா? இல்லை, இது மாதிரி நிறைய ஸ்பியர் இருக்கும். அப்படியே வரிசையா போயிட்டே 1 2 3 பாருங்க, ஒரு சார்ஜ் சுத்தி இவ்வளோ ஸ்பியர்ஸ் இருக்கு. ஸ்பியர்னா 360 டிகிரில பெருசா. போர்டில் போடுற டயக்ராம் 2 டைமென்ஷன், பட் நம்ம கன்சிடர் பண்றது என்ன? ஸ்பெரிக்கல் ஸ்பியர். 3 டைமென்ஷன்ல ஸ்பியர் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பியர். பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பியரா இருக்கு. ரைட். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு பாருங்க. சார்ஜ்ல இருந்து ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அவுட்வர்ட். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், always outward, always outward, always outward. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க எப்படி இருக்குன்னா, the electric field, the direction of electric field is always outward. Now it is normal to the surface of the every sphere, always normal. See, electric field is normal to the surface, electric field is normal to the surface, electric field is normal to the surface. Right. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாருங்க, ஒவ்வொரு ஸ்பியர்லயும் டிஃபரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், டிஃபரண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல இட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி சார்ஜ். ஃபார் எக்ஸாம்பிள், we can have 10 வோல்ட் 10 வோல்ட் பொட்டன்ஷியல் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்பியர்ல. இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், 8 வோல்ட். அடுத்த ஸ்பியர் 6 volt. Last sphere 4 volt. See, if distance increases, potential will decrease. அப்ப ஒவ்வொரு ஸ்பியர்லயும் ஒவ்வொரு பொட்டன்ஷியல், ரைட்? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 1 2 இந்த செகண்ட் ஸ்பியர் எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்பியர்ல பாருங்க, consider a point A, consider a point B, C, D, E, F, many points are here, G, H. பாருங்க, இந்த ஸ்பியர் பர்టిక్యులர் ஸ்பியர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும்? 8 வோல்ட் நம்ம மென்ஷன் பண்ணோம். சோ equipotential is the surface, equipotential surface is the surface on which points, all the points are at same potential, all the points are at same potential. ஒரு ஸ்பியர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்மே எப்படி இருக்கும்? சேம் பொட்டன்ஷியல். பாருங்க, இங்க A 8 வோல்ட், B 8 வோல்ட், C 8 வோல்ட், D 8 வோல்ட். A எப்படி இருக்கு? they are at equal distance from the charge. அந்த பர்టిక్యులர் ஸ்பியர் எல்லா இடத்துலயும் சார்ஜ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கு. ரைட். இப்போ சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கு. அதே அடுத்த ஸ்பியர் வாங்க, கொஞ்சம் குறையும். 8 வோல்ட்ல இருந்து என்ன ஆயிடுச்சு? 6 வோல்ட் தான். ஏன்? டிஸ்டன்ஸ். if distance increases, potential will decrease. ஏன்னா சார்ஜ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுதோ அவ்வளோ பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்னும் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் போயிடுச்சுன்னா பொட்டன்ஷியல் ஜீரோ ஆயிடும். அப்போ பாருங்க, க்ளோஸா வர வர பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 4 6 8 10 வெரி க்ளோஸ் டு த சார்ஜ், 10 வோல்ட் ஹை பொட்டன்ஷியல். அப்போ நியரஸ்ட் ஸ்பியர் will have maximum potential. ரைட். இப்போ இந்த பொட்டன்ஷியல்ல நம்ம ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றோம். பாயிண்ட் A ல ஒரு சார்ஜை பிளேஸ் பண்றோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா வேணும். இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to, எதுக்கு ஈக்குவல்? பொட்டன்ஷியல் எனர்ஜினாவே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஒர்க் டனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒர்க் டனுக்கு ஈக்குவல். ரைட். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி per unit charge, potential energy per unit charge is the potential. எப்போ பொட்டன்ஷியலா மாறும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி per unit charge. அப்போ 1 யூனிட் சார்ஜுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கோ அதான் பொட்டன்ஷியல். ரைட். இப்போ பொட்டன்ஷியலா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணலாம்? U by Q. அப்ப W by Q. அப்ப U by Q energy, potential energy per unit charge is nothing but potential. அப்ப V potential is
work done per unit charge. இப்படி எழுதலாமா? பாருங்க. இப்போ work done மட்டும் வேணும். Work done is equal to multiply பண்ணிக்கலாம் V Q. Right. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சது. என்ன? Work done is nothing but product of two things, potential and charge. Right. Next பாருங்க. Work done is equal to இப்போ நம்ம ஒரு யூனிட் சார்ஜை பாயிண்ட் A ல பிளேஸ் பண்றோம். பாயிண்ட் A ல பிளேஸ் பண்ணும்போது Q யூனிட் சார்ஜை பிளேஸ் பண்ணி now we are moving from A to B. அப்ப A to B க்கு மூவ் பண்றோம். A ல என்ன பொட்டன்ஷியல் 8 வோல்ட், B ல என்ன பொட்டன்ஷியல் 8 வோல்ட். இப்போ ஃபார்முலாவை நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம்? W equal to PQ இல்ல QV. Q into V. V னா பொட்டன்ஷியல். இங்க பாருங்க A ல ஒரு பொட்டன்ஷியல், B ல ஒரு பொட்டன்ஷியல். அப்ப VA minus VB. அதே ஃபார்முலா தான் இங்க 2 பாயிண்ட்ஸ் இருக்கனால 2 பொட்டன்ஷியல் மென்ஷன் பண்ணிருக்கேன். டிஃபரன்ஸ் between 2 points. Potential difference between 2 points. இப்போ பாருங்க, what done to move the charge from A to B is Q into potential at A எவ்வளோ 8 volt, potential at B எவ்வளோ 8 volt. 8 minus 8 0, 0 into something 0. அப்போ work done is 0. When the work done is 0, if we move the charge in the equipotential surface from one point to another point, work done will be 0. ஏன் ரெண்டு பாயிண்ட்லயுமே சேம் பொட்டன்ஷியல் இருக்கு. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தா தான் there will be work done. அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்லைனா no need to any work, no need to do any work. அப்ப ஒரு சார்ஜ் மூவ் பண்ண வர்க் தேவையில்லை. ஏன்னா equipotential surface சேம் பொட்டன்ஷியல். சப்போஸ் பாயிண்ட் A ல இருந்து அடுத்த ஸ்பியர் இங்க பாருங்க, இந்த ஸ்பியருக்கு வரும். இந்த பாயிண்ட் என்னன்னே கொடுத்தலாம், Z னு கொடுத்தலாம். இப்போதைக்கு Z னு கொடுத்தலாம். இது அடுத்த சர்ஃபேஸ். அடுத்த சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் எவ்வளோ 6 வோல்ட். இப்போ இதுக்கு வர்க் டன் இருக்கு. வர்க் டன் ஈக்குவல் டு Q into இப்போ A to Z மூவ் பண்ணணும். A to Z மூவ் பண்ணா பாருங்க, பொட்டன்ஷியல் at A minus பொட்டன்ஷியல் at Z. Work done equal to Q into 8 minus 6. 8 minus 6 2. 2Q. Work done is 2Q. அப்போ ஒரு சார்ஜை equipotential மூவ் பண்ணும்போது while moving the charge in a equipotential surface from one point to another point, work done is 0. If you move the charge from one sphere to another sphere, there will be different potential, there will be work done. Okay, there will be work done. So இப்போ the topic equipotential surface clear ஆ இருக்குன்னு நம்புறேன். இதை once மறுபடியும் எடுத்து படிச்சு பாருங்க. இப்போ இந்த டயக்ராம் புக்ல ரெண்டா கொடுத்திருக்காங்க, நான் கம்பைன் பண்ணி கொடுத்திருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சர்ஃபேஸும் எப்படி இருக்கும்? parallel பாருங்க, இப்படி ஒவ்வொரு சர்ஃபேஸும் parallel. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பார்க்கும்போது பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஆனா சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் எப்படி இருக்கு? parallel இருக்கு. இதுல ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். Properties. The first point, the work done to move a charge from one point to another point in a equipotential surface is 0. Work done is 0 in equipotential surface. Right. Second point, properties of equipotential surface. The second point. Suppose electric field எப்படி இருக்கு? Always perpendicular to the surface of the sphere, always perpendicular. That's why there is no work done to move the charge in a sphere. Suppose electric field is surface parallel irundha enna agum? Parallel irundha there will be work done. There will be work done. Equipotential surface la eppadi work done irukum? So it is impossible. So always electric field is normal to the spherical surface. So second point. That's all. So today we can conclude
our class. So study well, prepare well. Here all the topics are very easiest topics. 12th syllabus பொறுத்தவரை ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் 11th கம்பேர் பண்ணும்போது 12th டெட் ஈஸியாக இருக்கும். 11th தான் டஃப்பாக இருக்கும். 12th ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் எக்ஸாம் போர்டு எக்ஸாமுக்கு எய்ம் பண்ணாலும் சரி, இல்லை நீட்டுக்கு ரெடி பண்ணாலும் சரி, எந்த எக்ஸாம் ரெடி பண்ணாலும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நல்லா தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். சரியா? ஸோ நான் நீட்டுக்கு தான் போகிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிடாதீங்க. பேசிக் இருந்தால் மட்டும்தான் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் மார்க் நிறையா ஸ்கோர் பண்ண முடியும். ரைட், ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.